Third right, do or die. Third right, do or die. கையெல்லாம் வச்சான் உடம்பு கை கிடக்கும் எங்க லைட்டாக டச் இருந்தானே பிரகோடி பற்றியில் இருந்தால் மச்சான் நல்லாக மாட்டேன் ஏன் பண்ணி நிற்காமல அவன் இப்பதான் ஸ்டெப் போட்டு பழகான். லைன் போட்டு இவனே அவனுக்கு போயிருக்கலாம். ரசிக பெருமக்களுக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே விளையாட்டு வீரர்கள் தங்களது இரவு உணவை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர்.
எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கோம் கபடி வர்ணனையாளர், ஆர்வலர் மற்றும் கபடி அனலைசர் மிஸ்டர் ராஜேஷ் அவர்கள் வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். ஆனால் முன்னாள் மாநில கபடி விளையாட்டு வீரர் தற்பொழுது அந்த மாநிலிருந்து இங்கே இந்த போட்டியை காண வருகை தந்தது மண்ணிற்கு பெருமை. அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். நல்ல வலுவுங்க தண்ணி ஊற்றிடுங்க மணி பார்த்து தொடக்க சொல்ல தொடக்க சொல்ல அவனுக்கு தொடக்க வலுவும் வலுவும். இப்பொழுது இந்த போட்டியின் நேர்முக வர்ணனை மிஸ்டர் ராஜேஷ் அவர்கள், முன்னாள் சிறந்த விளையாட்டு வீரர் அண்ணர் அவர்கள் இந்த நேர்முக வர்ணனை தொடர்ந்து செய்வார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அற்புதமான கபடி போட்டிக்கு என்னையும் அழைத்து வர்ணனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட திரு ஹரிவசுதன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அது மட்டுமல்லாமல் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. First of all, அற்புதமான ரைடர் ஜஸ்ட் நம்பர் 7. நல்ல ஒரு மூமெண்ட பார்க்கிறோம். ஓ மை குட்னஸ், நல்ல ஒரு டிஃபென்ஸ் டன் பை டர்போ டீம். ஏழா நம்பர் பாத்து வச்சிடுங்களே. டர்போ ஆக மொத்தம் 8-13 சூப்பர் டாக்கிள் இஸ் ஆன். சென்டர் இடத்துல வந்து வலு வந்துட்டு பாத்துறோம். நாங்கள் டிஃபென்ஸை கொள்ளுவோம் என்று திரும்ப வந்து விட்டார் அந்த டர்போ அணி வீரர். நாங்களும் கவனமாகத்தான் ஆடுவோம் என்று அழகா சுப்பிரமணியன் திரும்ப வந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியல. கரியர் கண்டிப்பாக யோசிப்பார்கள். அவர்கள் தேர்ட் ரைடுக்காக வெயிட் பண்ணுவார்கள் என்று நினைக்கிறேன். பார்ப்போம். சிங்கிள் அஃபென்ஸ் வேர்கா பாரு. 2-3 வெற்றி புள்ளிகள். ஃபுல் டிஃபென்ஸ் நிக்கும்போது 13-12 பேர் ஆஃப் அழகப்பபுரம். 1 புள்ளி முன்னிலையில் அழகப்பபுரம். நல்ல ஒரு ரன்னிங் டச். Thank you very much. Just number 19. 14-12. நல்ல ஒரு மூமெண்ட் பார்க்கணும். நேற்று நிறைய நல்ல மழை பெய்ததாக சொன்னாங்க. கொஞ்சம் ஸ்லிப்பர் இருக்குது. ஸோ பிளேயர்ஸ் என்னன்னு சொல்ல முடியாது. புள்ளிகள் எடுப்பதற்காக முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக ஸ்லிப்பர் இருக்கும்போது கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும். Fourth quarter final. பெருமாள்புரம் அணியினரும் பேப்பூர் அணியினரும் தங்களை தயாரில் நல்ல ஒரு ரிலீஸ்க்கான முயற்சி. ஆனால் மாட்டிக்கொண்டார். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி டர்போ அணியினர். 13-14 ஒரு புள்ளி முன்னிலையில் அழகப்பபுரம். த்ரோக்கான முயற்சி doesn't work. இளம் வீரரை அனுப்பியிருக்கிறார். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். இன்னும் ஒரு புள்ளி முன்னிலைகள் அழகப்பபுரம் அணியினர். யார் வெற்றி பெற போகிறார்கள் என்று கணிக்க முடியாத அளவில் அற்புதமான ஆட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. Just number 18 from அழகப்பபுரம் team. Oh my goodness, that's unbelievable defense done by right corner. ஒரு பாயிண்ட் லீடிங். இன்னொரு பாயிண்ட் லீடிங். 14 பாயிண்ட். 14. Time out. Third right, do I right? Third right for Turbo team. Just number 6. And the responsibility of the toll எடுத்திருக்கார். கண்டிப்பா ஆட வேண்டிய சூழ்நிலை. ஒரு 5 பேர் டிஃபென்ஸ் பார்த்தும் just number 26 done a great defense.
15-14. டக்கின் பண்ணு தம்பி. எல்லாருமே பிரைட் சவுண்டா எடுங்க. நீங்க வளரக்கூடிய பசங்க, நான் சொன்னோன்னு தப்பா நினைக்காதுங்க. உங்களுடைய வளர்ச்சிக்காக தான் நாங்க சொல்றோம். ஜஸ்ட் நம்பர் 19 ரைட நீங்க சவுண்டா எடுத்தா தான் ஒரு பவர் மாதிரி. முன்னாடிலாம் பிளேயர்ஸ் வந்து கபடி சொல்லும்போது பக்கத்து ஊர்ல எல்லாம் கேட்குமா, என்ன தானே? ஜஸ்ட் நம்பர் 19 கிட்டா. ஜஸ்ட் நம்பர் 2 from Turbo. இரண்டு அணிகளும் இளம் வீரர்களை உள்ளடக்கிய அணியாக விடுகிறது. கொஞ்சம் ஸ்லிப்பர் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிளவுஸா போடுறேன். 15-14 அபிஷியல் டைம் அவுட். உள்ள வர்றான், நம்ம விட தான் படிச்சான். கடைசியாக உள்ள ஆட்டம் ஜஸ்ட் நம்பர் 19 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதா இல்லை டர்போனிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதா பார்க்க வேண்டும். ஏனென்றால் அல்லகப்புறம் தான் ஒரு பாயிண்ட் லீட். ப்ரோ கபடிலாம் பார்த்துருப்பீங்க, யாருமே எம்டி அடிக்க மாட்டாங்க. நீங்க அப்படி ஆடிதான் ஆகணும். ஸோ நான் சொன்னோன்னு எல்லாரிடம் ஆட வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் நம்பர் 19 கவனமாக ஆடி விட்டு திரும்பி விட்டார். Because Allakapuram still one point leading. Again, fully agitated. So they have to decide. ஆடிக்கொண்டிருப்பது Allakapuram versus Turbo. This is third quarter final. அடுத்த quarter finaliல் பெருமாள்புரம் versus third right, do I right? third right. கடைசி நான்கு ஆட்டம். This is third right. Very very important. Look at what a jump back. மாட்டிக்கொண்டார். நல்ல ஒரு முயற்சி. ஆஹா 15-15 இது வல்லவா அற்புதமான ஆட்டம். இரண்டு அணிகளும் சமபலம் வாய்ந்த அணிகள். அதனால third right, third right. தம்பி உள்ள இருந்து பேசாத. third right இது முக்கியமான ரைட். புள்ளிகள் இரண்டு அணிகளும் சமநிலை 15-15. மாட்டிக்கொண்டார். ஒரு வெற்றி புள்ளி அழகப்புறம். ஒரு புள்ளி முன்னிலையிலும் அழகப்புறம். கடைசி முதல் ஆட்டம் 180 வினாடிகளை உள்ள தருணம். 19 போட்டு செவிட்டராக வாங்க மாட்டி. டைம் அவுட் எடுக்க முடியாது. 16-15 ஒரு புள்ளி முன்னிலையில் இரண்டு அணிகளும் சமபலம் வாய்ந்த அணிகள் என்பதால் தான் இங்கே புள்ளியை பார்த்தால் அங்கு மீண்டும் சரிந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் ஒரு புள்ளிகள் முன்னிலையில் அழகப்புறம் அணி. யார் வெற்றி பெற்று செமி ஃபைனலுக்கு செல்ல இருக்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னும் ஆட்டம் முடியவில்லை. யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம். So the kabaddi match is always giving the magical things until கடைசி 2 நிமிடம் 120 வினாடிகளை உள்ள தருணம். ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. அற்புதமான மேட்ச் பார்த்தீங்க. This is
குவார்டர் ஃபைனல். இந்த வெற்றி பெறவங்க செமி ஃபைனலுக்கு ரீச் ஆவாங்க. மீண்டும் அபிஷேக் டைம் அவுட் பிளேயர்களின் நலன் கருதி. ஏன்னா அந்த மேட்ச் சரிக்கு பசங்களுக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஊர்ல வந்து அந்த மாதிரி அடிபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மேட்ச் நடத்துறவங்க கூட அவ்வளவு பொறுப்பு முடிந்து ஆட்டம் இதோ இனிய ஆரம்பம். ஜஸ்ட் நம்பர் 2 இன்னும் ஒரு புள்ளி முன்னிலையில். ஒரு வெற்றி புள்ளி அழகப்பூரா. Correct. This is very, very important, right? 17-16 கடைசி நிமிடம். பறந்து வந்தா பாருங்க. Fantastic run. அதான் தெரியல புண்ணியா 18 பழைய பிளேயர் நல்ல போர் பத்தியா நல்ல பாப்பே நல்லா இருக்கு. 2 புள்ளிகள் லீடிங்கில் இருக்கின்றது. போட்டுருவானே துடி உள்ள நல்லா இறங்கினா போட்டுருவானே. 2 வெற்றி புள்ளிகள். 18 சமநிலை. கேப் தானே போச்சு. ஆமா மணி அடிச்சிருக்கீங்க. விதமாக மேட்ச் முடிகிறது என்று பார்த்தால் பாருங்க, எந்த நேரம் வேண்டுமானால் எப்படி வேண்டுமானாலும் ஆட்டத்தின் போக்கு மாறலாம் என்று சொன்னது மாதிரி. அற்புதம். ஒரு வெற்றி புள்ளி அழகப்பபுரம் அணியினர் ஒரு வெற்றி புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று செமி ஃபைனலில்